Welcome to Kavi Crackers. This video sponsored by Modes. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கோவக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போவோம். தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்குவோம். ஒரு வாணல்ல ஆயில் 1.5 ஸ்பூன் ஊற்றியா போதும். கடுகு உளுந்தம்பருப்பு சோம்பு போட்டு தாளிச்சுக்குவோம். வேறு எதுவும் போட தேவையில்லை. கடுகு உளுந்தம்பருப்பு சோம்பு மட்டும் போட்டால் போதும். பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணோம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் இல்லாத பட்சத்துக்கு வேணால் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குவோம். மீடியம் சைஸ் தக்காளியே போதுமானது. அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப புளிச்சு போய் கிடக்கும். கோவக்காய்க்கு டேஸ்ட் இருக்காது. சின்ன வெங்காயம் ஒரு 6 to 7 வெங்காயம் போட்டுக்குவோம். மீடியம் சைஸ் தக்காளி 2 போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, 1 ஸ்பூனு பெரிய ஸ்பூனில் சும்மா சின்ன ஸ்பூனு. மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு எப்போ போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா ஆயிலே அது ஃப்ரை பண்ணிடுவோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்குவோம். நார்மலில் இருந்துச்சுன்னா கருகிரும். கோவக்காயை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே நம்ம தக்காளி நல்லா வதங்குறதுக்காக போட்டிருக்குறோம். பத்தாததுக்கு மேலே வேணால் லைட்டாக போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம வேர்க்கடலையை வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி, ரொம்ப பொடியாக வேணால் முக்கால்வாசியாக குருணை பண்ணி நம்ம அந்த கோவக்காயில் ஆட் பண்ணும்போது நமக்கு கோவக்காயோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு தேவையான நியூட்ரிஷனை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீட் பண்ணி கொடுக்கும். உப்பு போட்டு நல்லா கோவக்காயை நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம். தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அதுக்காக தான் நம்ம 1.5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறோம். அது எண்ணெயிலே நல்லா வதங்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி வேக வைக்கிறத விட ஆயிலே வேக வைக்கிறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதோட மூடி போட்டு நல்லா ஸ்பாயில் பண்ணிக்குவோம். கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் மூடி இருந்தால் போதும். ரொம்பவே மூடி வச்சிங்கன்னா அது அடியில் கருகிரும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு அது நல்லா வேக விட்டோம்னா ஆவி வெளியே போகாமல் நல்லா குக் ஆயிரும். கோவக்காய் நல்லா வெந்து வரும். ரொம்ப கொலையே வேக வச்சிடாதீங்க. அது ரொம்ப நல்லா இருக்காது. நம்ம அந்த கோவக்காய்க்கு வேர்க்கடலை பொடி போடும்போது அதோட கசப்பு தன்மை, கோவக்காய் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அந்த கசப்பு கம்ப்ளீட்டாக ஈடுபட்டுரும். கசப்பே தெரியாது நமக்கு வேர்க்கடலை பொடி போடும்போது. அடுப்பு அந்த பக்கம் ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் பற்ற வச்சா பிடிக்கல. ஸோ அதனால் அடுப்பை மாற்றி வச்சாச்சு. வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஸ்டேஜுக்கு அரைச்சா போதும். ரொம்ப பவுட்ராக ஆக்கிட்டிங்கன்னா அதில் போட்டு பண்ணும்போது ரொம்ப கருகின மாதிரி போயிடும். அது 1, 2 இருந்தால் சாப்பிடும்போது கூட நல்லாயிருக்கும். நம்ம சாதத்தை போட்டு அதில் லைட்டாக நெய் ஊற்றிக்குவோம். எப்போ சாப்பிட உட்காந்துங்களாலும் தண்ணி மறக்காமல் எடுத்துகிட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.